ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுது, அதுவும் மேசராசி என்பர்களை உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுமைகளை தரக்கூடிய புத்தாண்டானது இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே பிறக்க போகுதுங்க. அந்த வரிசையில் புத்தாண்டு மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன ஆசைகள் இருக்குது, என்னென்ன கனவுகள் இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் நிறைவேறுமா ஆகாதா, எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது 2026 அப்படின்றது நல்லபடியாக நடக்குமா, பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே காத்துட்ருக்காங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஒரு புதுமை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. காரணம் பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த வருஷமே பிறக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தாங்க இருக்கும். அதே போல் சூரியனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இந்த புத்தாண்டே பிறக்க போகுது. சூரியனை பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவருங்க. ஸோ அதனால தான் எல்லாருக்குமே இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சூரியனுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும், கஷ்டங்கள் தீரும். சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடியவருடைய எண்ணிக்கை இந்த ஆண்டில் நிறையவே இருக்கும். 2026 நிறைய பேர் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாடே பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்போடு இருக்கும். மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த 2026 மருத்துவத்துறை தான் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைய போகுது. அற்புதமாக வளரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஆரோக்கியம் எல்லாருமே பார்த்துக்கணும். புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுமே இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருங்க. புத்தாண்டு பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னா, ஜூன் 2ஆம் தேதி அன்றைக்கி குரு பயிற்சி இருக்குது. அதே போல் டிசம்பர் 5ஆம் தேதி அன்றைக்கி ராகு கேது பயிற்சி இருக்குது. ஸோ இந்த 2 கிரகங்களுடைய பயிற்சிகளும் இந்த 2026 கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஆண்டுக்கான பலன்களானது கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வாங்க எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். 7.5 சனியானது நடந்துட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இருந்தாலுமே கூட அதை தாண்டி உங்களுக்கு நிறைய புதுமைகளானது நடக்கும், நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் நடந்துக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் இருக்குது. மேசராசிக்கு 2வது ராசியில் 2026ஆம் ஆண்டு பிறக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது அப்படின்றதுனால நிறைய தைரியமான முடிவுகளை எடுக்க முடியும். அதாவது எங்கே போனாலுமே ஜெயித்து காட்டுவீங்க. தயக்கம் தடுமாற்றம் இதெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். எல்லார் மத்தியிலுமே நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரகாசமாக தெரிவிங்க. ரொம்ப பொலிவோட ரொம்ப தைரியமாக எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். ஏன்னா ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு மாறி மாறி அமர போகிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல குரு இருக்கிறாரு. அதனால் சின்ன சின்ன தடைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஜூன்லேருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்குமே 4வது இடத்துக்கு குரு போய் அமருவார். ஸோ இந்த மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த 5 மாதமும் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் 4வது இடத்துக்கு குரு போகிறதுனால வீடு வாங்கிறது, வீடு மாறுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி எல்லா யோகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே அக்டோபர் 14ஆம் தேதிக்கு அப்புறமா திரும்பவும் மாறுறாரு. திரும்ப எப்படி மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 14ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே 5வது வீட்டுக்கு போகிறாரு. ஸோ 5வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். சொல்லப்போனால் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலமாக இது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சந்தோஷம் அதிகரிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. சந்தோஷம் பெருக ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைங்களால் அதுவும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்களுக்கு மகன்களோ மகள்களோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குன்னா திருமண பாக்கியம் கூடி வரும். அதே போல் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்க நல்லா செட்டில் ஆகிடுவாங்க. அதை நீங்கள் நல்லா கண்குளிர பார்ப்பீங்க. அந்த சந்தோஷத்தை பார்க்குறதுலே அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தானே. தன்னுடைய குழந்தைங்க நல்லா செட்டில் ஆகிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுவாங்க. ஸோ மேசராசிக்காரங்க உங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே நல்ல வெல் செட்டில்ட் ஆவாங்க. நல்ல ஒரு வளர்ச்சியோட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை செல்வ செழிப்போடு வாழ்வாங்க. ஸோ உங்களுடைய ஆதிக்கத்தின் மூலமாக அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது.
இந்த ஆண்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியா இருக்கிறாரு. அதுவும் விரய சனியா இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கு. இருந்தாலுமே கூட வருமானம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடனும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போகும். நீங்க எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா வாழ்றீங்களோ, எந்த அளவுக்கு வந்து செல்வ செழிப்போட வாழ்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு கடனும் வந்து அதிகரிக்கும். அது ஒரு பக்கம் அப்படி இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலுமே கூட இந்த டைம்ல முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க இஎம்ஐ கட்டுற மாரி இருக்கும். ஸோ இஎம்ஐ கட்டக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, அதிகமாகுமே தவிர குறையாது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வசதிகளுக்கு ஏற்ப நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் கடனை நினச்சி கவலைப்படுறதா, அடுத்தடுத்து நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோமே அப்படின்னே சந்தோஷப்படுறதா அப்படின்னே தெரியாமல் வந்து மேசராசிக்காரங்க இருக்க போகிறீங்க. ஸோ அந்த ஒரு குழப்பமான நிலையும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டில் வந்து நிகழப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ குழப்பமான நிலைகளாக இருந்தாலுமே கூட கடன் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் செல்வ செழிப்பாக தான் இருப்பீங்க. நீங்கள் கடன்காரங்க அப்படின்றது 4 பேத்துக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த கடனை அப்படியே மறைச்சிரும். உங்களுடைய தோற்றம், பொலிவு, நடத்தை, நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போது 10 லட்சம் கடன் வச்சுருக்கவங்க கூட காரில் வந்தால் அவங்க காரில் வராங்க போகிறாங்க அப்படி தான் வந்து யோசிப்பாங்களே தவிர அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றத யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வெளித்தோற்றம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே கடன் இருந்தாலுமே கூட வெளியில் நீங்கள் பார்க்குறதுக்கு 4 பேர் மத்தியில் மதிப்போடையும் மரியாதையோடையும் இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு கடனும் அதிகமாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்றதுனால மேசராசிக்காரங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவு செய்கிறதெல்லாம் குறைங்க. கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். கடனை வந்து நீங்கள் ஓரளவுக்காவது குறைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக இருக்கணும். 7.5 சனி வேறு உங்களுக்கு தொடர்ந்துட்டுருக்குங்க. அதையும் மறந்துடாதீங்க. 7.5 சனி இருக்குது அப்படின்றதுனால மேசராசிக்காரங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அவங்களுக்காக நான் கடனை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. இந்த விஷயத்துலலாம் உஷாராக இருந்துக்கணும். இல்லைன்னா வந்து மாட்டிப்பீங்க. ஏன்னா எவ்வளவு தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே கூட, நெருக்கமானவங்களாக இருந்தாலுமே கூட, ரொம்ப நெருங்கிய சொந்தம், நல்ல பழக்கம் எனக்கு அப்படின்னாலுமே கூட, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். நம்ம கூட பழக்கமானவங்க, அவங்களுக்கு வந்து ஆபத்து, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உணர்வுகள் வந்து இருக்கும். ஆனால் இந்த டைமில் நீங்கள் கொடுத்து உதவணும் தான். எப்படி கொடுத்து உதவணும் அப்படின்னா, உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் கொடுத்து உதவுங்க. தேவையில்லாமல் ஆவணங்களில் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட்டில் அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுறது, சொத்து வச்சு வாங்கி தர்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது கிடையாது. அதனால் உங்கள்கிட்ட காசு பணம் இருக்கா, ஒரு 10ஓ 5ஓ உங்களால் முடியறதை நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே மனிதர்களுடைய இயல்பு. நமக்கு நெருக்கமானவங்க, பிடித்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம உதவி பண்ண தான் ஆகணும். ஆனால் இது வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு செய்யக்கூடாது. அதே போல் இந்த டைமில் குடும்பத்தோடு நீங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அப்படி ஒரு வேளை வெளியூர் பயணங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்துட்டு அப்புறமா போங்க. டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ராகு கேது பயிற்சி வேறு நடக்குது. அதாவது ராகு உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்திலும், கேது பார்த்திங்கன்னா 10வது வீட்டுக்கும் வரப்போகிறாரு. ஸோ மேசராசிக்காரங்களுக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு மருத்துவ பிரச்சனைகள் வரும், மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோக ரீதியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு வேலை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வேலை சுமை அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றதுனால எல்லா விஷயங்கள்லையுமே வந்து கவனமாக வந்து இருக்கணும். இதனால் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வந்துடும். இவ்வளோ நாளாக மோசமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான நிலைக்கு தான் வருவீங்க. சொல்லப்போனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு அதிக லாபங்கள் வந்து கொடுக்க முடியும். நல்லாவே லாபம் பார்ப்பீங்க. ஆகஸ்ட், நவம்பர் மாதம்லாம் வந்துருச்சு அப்படின்னா வண்டி வாகனத்தை மட்டும் கவனமாக இயக்குங்க. வண்டி வாகனங்களில் நீங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த ஆண்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு மாதம் தான். இப்படி ஒரு ஆண்டை வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மேசராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வீடு கட்டணுமா வீடு கட்டுவீங்க, கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கார் வாங்குங்க, ஒரு நல்ல செட்டில்டாக இருவீங்க. ஸோ எப்படியோ ஒன்று கடனை உடனே வாங்கியாவது நீங்கள் ஒரு நல்ல செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்பு இருக்குது. மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எல்லாமே அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் தாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும். பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்லாம் எதுவுமே வந்து சொல்கிறதுக்கு கிடையாது. மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் 2026 மிக அற்புதமான மாற்றங்களை கொடுத்தாலுமே கூட இந்த ஆண்டு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவருக்கு உங்களால் முடிந்த வழிபாடுகளை செய்யுங்க.
முருகருக்கு ரொம்ப எளிமையான விஷயங்கள் செய்தாலே போதும். தமிழ் கடவுள் அப்படின்னு முருகரை சொல்கிறோம். முருகருக்கு இது வேணும், அது வேணுன்றதெல்லாம் கிடையாது. எளிமையா வழிபாடுகள் செய்யலாம். ஒரு பால், பழம் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சாலே போதும். அதேபோல இந்த ஆண்டுல மேசராசிக்காரங்க தானமா நீங்க என்ன பொருள கொடுக்கலாம் மத்தவங்களுக்கு அப்படின்னா, பெருசாலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. துவரம் பருப்பு வாங்கி கொஞ்சம் தானம் கொடுங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு துவரம் பருப்பு கொஞ்சம் வாங்கி யாருக்காவது இயலாதவர்களுக்கு தானம் கொடுங்க. அது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதே மாரி கை, கால் இல்லாதவர்களா பார்த்து நீங்க உதவி செய்யுங்க. அது குறிப்பா கால் இல்லாதவங்களா பார்த்து உதவி செய்யுங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்றதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா, அவருடைய பாதிப்புகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட இந்த எளிமையான விஷயங்கள எல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். 2026 உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஏற்றத்த கொடுக்கும். ஸோ புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.